அதிமுக என்ன நினைக்குதுன்னா, என்னதான் நம்ம உடைஞ்சு சிதறனாலும், பாஜகன்ற இன்னொரு கட்சி இணையும் போது அந்த பலம் கூடுது அப்படின்ற மாரி இருக்கு. இல்ல நீ அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, பிஜேபி அந்த அளவுக்கு விசுவாசமா வேலை செய்வாங்களான்றது தானே பிரச்சனை. ம். அதிமுகல இருக்கிறவங்கலாம் பிஜேபிக்கு சேர்த்துப்பாங்க. ம். ஆனா பிஜேபி வந்து போய் அதிமுக வேலை செய்யுமான்றதெல்லாம் சந்தேகம். ஏன்னா அவங்களுடைய வரலாறே அதுதான். ம். நீங்க நிதிஷ்குமார் கூட சேர்ந்தாலும் சரி, அல்லது வந்து சிவசேனா கட்சியில சேர்ந்தாலும் சரி, எந்தெந்த கட்சி கூடலாம் பிஜேபி சேருதோ, ம். அது சேர்ற கட்சியை மொத்தமா காலி பண்ணிட்டு பிஜேபி வந்து முழு ஆதாயத்தையும் வந்து அடையும். அதுதான் பிஜேபியுடைய நோக்கமும் கூட. ம். இப்பவுமே பிஜேபி வந்து எல்லா இடத்துலயும் வைக்கிற டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா, நான் தான் 2வது பெரிய கட்சியா வரணும். இப்ப நீங்க திமுக இருக்குதுன்னு சொன்னா, திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்றத சொல்லணுமே தவிர, அதிமுக தான் மாற்றுன்னு சொல்லணும்னு பிஜேபிக்கு எந்த அவசியமும் கிடையாது. அதோட நோக்கமும் கிடையாது. நீங்க அண்ணாமலை தான் திரும்ப திரும்ப பண்ணியிருந்தாரு. பிஜேபி தலைவரா இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு? பேட்டி கேட்கும்போதே சொன்னாரு, ஏங்க என் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் நான் பண்ண முடியுமே தவிர நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. தேர்தல் நெருங்கினவன என்ன பண்ணாங்கன்னா, அண்ணாமலையை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுறதுக்கு நயினார் நாகேந்திரனை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வைக்கிறாங்க. அப்பனா பிஜேபியினுடைய நோக்கம் வந்து அதிமுகவை வளர்ப்பதோ அல்லது திமுகவை எதிர்த்து இந்த கூட்டணி வெற்றி பெறுவதெல்லாம் வந்து இருக்குன்னு நான் நம்பல. அதிமுகவை காலி பண்ணிட்டு பிஜேபி எப்படி 2வது பெரிய கட்சியா வரதுன்றது தான் பிஜேபியினுடைய நோக்கம். அதுக்கான முன்முயற்சிகளை தான் அவங்க பண்றாங்க.